அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நாங்கள் எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுல இருக்கிறோமே நம்ம, அதாவது எங்களோட குட்டி வீட்டு எங்களுடைய குட்டி வீட்டுல இரவு நேர பொழுதுல வந்து இதுல இருக்கிறோம். அதுதான் அதாவது வந்து வேலைக்கு போய் வந்து வந்த வரத்திலேயே சாப்பாடு நின்றீங்களே, அதான் வந்த வரத்திலேயே வந்து செந்துரன் ஹெல்ப் பண்ணி தந்தனீங்களானே. ஓ, தேங்காய் திருவி தந்தனான், வெங்காயம் வெட்டி தந்தனான், சம்பல் இடிச்சு தந்தனான். 2 வேலையும் தான் செஞ்சாங்க. நீங்களே 2 வேலை 3 வேலை நான் சொன்னதை பார்த்தேன் செஞ்சு தந்த வேலை. நான் வேலையால வந்து மேலே கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இன்னைக்குமே அம்முக்கும் வந்து காய்ச்சல், வந்து காய்ச்சலும் தடுமலும் ஒரே நெஞ்சு குத்து. இன்றைய போய் டேபிளில் போய் மருந்தெல்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறா. இந்த அளம் இன்றைய தான் நான் மருந்து எடுத்தது கொஞ்சம் குறையில பார்த்துட்டு தான் மந்தி போகணும். ஆனால் இன்றைய எடுத்தபடியாக அநேகம் குறை இந்த இரவோட இந்த இரவு விழுங்குற மருந்தோட குறையும் நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் குளிர் வலு அந்த இதுவல்லான அதுபடியாக தடுமன் வந்த அப்புறம் நாளைக்கு காய்ச்சல் வந்து ஆனால் நெஞ்சு குத்து வந்தாலும் கொஞ்சம் நாளாகவே இருக்குது. நான் மந்தியில் உடனே காட்டும் போனோம், காட்டுறா இல்லை என்னென்னு தெரியல. பார்ப்போமே கூடினா இப்படியே மந்தியக்கு வேறத்தானே வேணுமே. அதுதானோ கூடுறதுக்கு முதல்ல நான் கொண்டே காட்டணும். விதைக்க போவோம் ஆறுதலா தானே போறோம். அதுதான் அதே மாதிரி எனக்கு ரெண்டா குறைகிற மாதிரி தெரியல. என்ன ஹாஸ்பிட்டல்ல குளிசா போட்டு தான் நான் காய்ச்சல் கூடினது போல இருக்கு. அது வந்து கூடித்தான் குறை. காய்ச்சலை பொறுத்த வரை தடுமனும் வந்து உடனே மாறாது, மருந்து எடுத்தபடியா மாறும் நினைக்கிறேன். நீ குளிசியை தவிர போட்டா சரி. அம்மனோட முகத்தை பார்த்தாலே தெரியுமே, நான் பாடி பதங்கி உவாண்ட தடுமன் எனக்கும் வந்து உண்மையிலேயே குளிசையில் அடுத்ததானே அப்போ வருத்தம் எல்லாம் மாறும். இன்றைய தினம் என்ன வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியாத வீடியோக்குள்ளே போய் தான் நான் பார்க்கலாம். நாங்கள் என்ன வீடியோன்னு நாங்கள் வீடியோக்குள்ளே போய் தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வீடியோ போகிறது முன்னுக்கு எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே யோசனை போல இருக்கு நான் செந்துறேன். ஓ, யோசனை உங்களை நினைச்சு யோசிக்க மாட்டீங்க, அவங்களுக்கு வருத்தம் மாறும். அப்படி விட்டு காலம் நிற்க மாட்டீங்க, அது மட்டும் தெரியும் எனக்கு. சரி, நாங்கள் இன்றைக்கு நான் நைட்டுக்கு என்னென்ன சாப்பாடு செஞ்சு நாங்கள் தான் பார்க்க போகிறோமே. அது மட்டும் இல்லை பாப்போம் பிறகு என்ன. உண்மைக்குமே ஏழாவதோடைய மம்மு நேற்று வந்து மேலேயே கடை சாப்பாடு தான் கட்டினாங்களே. நேற்று காய்ச்சல் ஏழான்னு சொல்ல உடனே கொத்து தான் கட்டி கொண்டு வந்து சாப்பிட்டுனாங்க. 2 தினம் திருப்பி ஒரு 1000 சிலவாக போகணும். அம்முட்டா கண்டு ஏழாவதோடையும் சில சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிறேன். நான் சொன்னேன் அப்படி எதுவும் சாப்பாடு செய்யக்கே என்ன கேட்க நீங்கள் ஏழாவதோடையும் செய்வானுண்டு. அவன் சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையில் சாப்பிடுவோம் இந்த சாப்பாடை செஞ்சுட்டேன். அதுதான் ஏனெண்டா உண்மைக்குமே கடை சாப்பாடு சாப்பிட்டு தான் நீட்டுக்குள்ள ஒரே சக்தி எனக்கு. அது மட்டும் இல்லை, அப்போ நான் சரி எனக்கு புட்டு சாப்பிடுவோம் போல இருந்தேன். அப்போ அதனால இந்த இதுன்னு செஞ்சேன் நான் சாப்பாடு. அதோட கடையில் சாப்பிடலாம் போயிட்டு டெய்லி நேற்று சாப்பிட ஒத்துக்கறையில் எனக்கு. அப்போ நாங்கள் இன்றைக்கு என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்களா போய் நான் காட்டிட்டு வரோம். சொல்கிற கிடையாது, நீங்களா போகிறது என்ன இருமலும் சரியான இருமல் தலைக்கு சுத்துதே. வாங்கோ கிட்ட வாங்கோ, பெரிய நடி வாங்காம. இங்க அதை பார்த்தீங்கன்னா சம்பல், செத்தல் மிளகாய் சம்பல் அடிச்சது. இது பார்த்தீங்கன்னா முட்டை. இது பார்த்தீங்கன்னா 3 பொரிச்ச மீன் செந்துரனுக்கு ஊர் முட்டை. யா, அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா சூட மீனை பொரிச்சு குழம்பு வச்சிருக்கு. பொடிச்சு குழம்பு வச்சு பிட்டட்டி எடுத்துக்கிடாங்க. பிட்டட்டல்னா கொஞ்சம் அதான் கடை பார்த்தீங்கன்னா வெள்ளமா புட்டு முடி செம்பலும் முட்டை பொரியலும் நெத்தலி என்ன சூட மீன் பொரியல் குழம்பும். சூட மீன் இப்ப வந்தது. சூட மீன் நான் மதியமே வாங்கி வச்சு நான் சமைப்பேன். கறியை காய்ச்சி கொண்டு சத்தியமே எல்லாம் போயிட்டு அப்படியே நான் படுத்துட்டேன். சமைக்க எதுவும் செய்ய வழி கேட்டது என்ன செய்யறது. மதியத்துல ஒன்றும் சாப்பிடலையா செஞ்சேன். மதியம் நான் போன இடத்துக்காக நீங்கள் சாப்பிடலன்னு சொன்ன நீங்கள் தனியாக செஞ்சு சாப்பிட பஞ்சியாக கிடந்ததோ செய்யலாம் போயிட்டு. நான் வந்து அம்மா விட்டே உண்மைக்குமே என்னால் போயிடலாம் போயிட்டு இதோ ஒன்றும் ஒரு கேட்கலாம் போயிட்டு உண்மையெல்லாம் போயிட்டு அந்த அதோட நீங்கள் வந்து மதியத்தில் சாப்பிடவும் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை.
இல்லை ஆனால் இன்றைக்கு சாப்பிடணும் போலான்னு இருந்தது. ம். அப்படி தான் நான் சொன்னேன், நான் வீட்டை வாங்கி சாப்பிடுங்கொண்டு அம்மாக்களும் கேட்டிருந்தேனும் கொஞ்சம் சோறுண்ட வழியே பஞ்சு பட்டுட்டேன். சரி நாங்கள் சாப்பாடு போட்டு சாப்பாடு நான் போட்டு தானே தான் உங்களுக்கு இருக்க போடுங்க. ஓ நீங்கள் விட்டு அலுவலும் செய்யக்கூடாது. நான் நிற்க புட்டு கொத்தினா அந்த அது நான் பெறக்குள்ள நீங்கள் புட்டை கொத்திட்டீங்க. அப்போ நான் என்ன செய்யறது? வெளில மேலிக்க போய் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டு சாப்பிடும். அப்போ தான் நிறைய சாப்பிடலாம். உடனே தான் நான் போட்டுட்ட கறியா? இல்லை இல்லை நான் போடுறேன். நான் விடுறேன். முட்டை பொரியல நான் போட்டுட்டோம். ஓ முட்டை பொரியலை போடுவோம் பாருங்க உங்களுக்கு. ஓகே ஐயா நான் கூடி போட்டு சாப்பிடும். சாப்பிட்டா தான் இது வந்து என்ன உடம்பு வந்து எதிர்ப்பு சக்தி வந்து நிற்கும் பலமா. நீங்க சாப்பிடாம விட்டா சோந்துரும் எதிர்ப்பு சக்தி. கரையா வைங்க செம்பல் கரையா வைக்க எப்பவும் வந்து ஒரு கரையாத்தான் எல்லாத்தையும் தோணும். நீங்கள் தெரியும் தானே சமையலான பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதோட பற்றி. சூட இந்த சூட கரவளை சூடை வந்து பொடிச்சு காய்ச்சின வழியாக சாப்பிடலாம். இல்லாட்டி சாப்பிட்டுக்க மாட்டேன். எனக்கு வந்து பொடிக்கணும், இல்லாட்டி வறுக்கணும், இல்லாட்டி அவிக்கும். சரி பொரிச்சா சாப்பிடலாம். என்ன செய்றீங்க? மீன் நடக்கணும் வராது. சரி நீங்கள் கிட்ட கொண்டே காட்டிட்டு வந்திருக்கலாமே. என்னது சாப்பாடு? மறுபடியும் உடம்பு போகணும். ஒரு வழி இல்லை. இன்னும் உடம்பு வச்சு பார்க்கணும்னா பார்க்கணும் ஆசை. இங்கே மீனை சைட்டில் வச்சு விட்டுருங்க. ஏன்டா நான் ஒரு கூட கூட இங்கே வந்து வேறங்க சைட்டில் வச்சதான் நாங்கள் எடுத்து சாப்பிட கொஞ்சம் சோமாக இருக்கும். எப்படி இருக்குன்னு வேறங்க. ஆமாம் முட்டை மஞ்சள் கலரில் கிடக்கும். உங்கள்கிட்ட சாப்பிட இங்கே அவன்கிட்ட சாப்பாடு அளவு. சரி எப்படி இருக்கு சாப்பாடு? உண்மைக்குமே பார்க்க நல்லா இருக்கு. இந்த இடம் பொழுது இப்படியே போகுது. பொழுது இப்படியே போகுது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எனக்கு தான் உப்பு கூட்டிட்டு. உப்பு கூட்டிட்டோ? எனக்கு உப்பு கூட்டிட்டு போல இருக்கு. எல்லாருக்கும் வந்து பேக் கேச்சலுக்கு வந்து உப்பு தெரியாது. நீங்களே உப்பு கூட்டிட்டுன்றீங்க. கைக்கு மாட்டான்னு தெரியும், தெரியாம இருக்காது கைக்க. அப்படியே ஆமா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அவ்வளோமா சாப்பிட்டு பார்ப்போம். என்ன சொல்லுது சாப்பாடு? எனக்கு ஒன்றும் தெரியல. ஒன்றும் சொல்லலையோ? எனக்கு ஒரு உணர்ச்சியுமே இல்லை. தெரியல. அப்போ உங்களுக்கு நீங்கள் லஞ்சு சொல்லுவாங்க சாப்பிடுப்பாரு. சாப்பிடுவாங்க சொல்லத்தான் உங்களுக்கு கட்ட. உண்மைக்குமே பேக் வச்சிடலாம். உப்பை கொஞ்சம் கூட போடல. கொஞ்சம் கூட்டிட்டு உப்பு. என்னதை கூட்டிட்டு? எனக்கு செம்பல் போல எனக்கு. வா அன்னைக்கு கறியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். முட்டை பொரியலுக்கு இல்லை. என்ன முட்டை பொரியலுக்கு புளி உப்பு தானே போடணும். செம்பலுக்கு செம்பலுக்கு சரி விடுங்க. சமாளிச்சு சாப்பிடுங்க. இது அது பிரச்சனை. இது என்ன பேக்கரி உப்பு புளி கொஞ்சம் விட்டாலும் தெரியாத. எனக்கு பார்க்க ஒன்றுமே இது இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் கண்டுபிடிச்சிட்டு உப்பு கூடிட்டு. ஓ என்ன நல்லா இருக்கு மீன். நல்லா இருக்கு. கொளுத்தி காய்ச்ச பரவாயில்ல. எல்லாரும் சாப்பிடலாம். அப்போ அம்மா செப்பவங்க கொண்டாட்டம் வருது. இந்த உங்களுக்கு வருத்தமாகறது வருத்தத்தோட அம்பு போயிட்டு கொண்டாட அப்படி சொல்லாங்க. இந்த முறை மூக்கத்தில் பட்டவும் ஏற்ற மாட்டோம். இந்த முறை அந்த கடற்கரைக்கு போவோமே. எங்கள் பெல்லோடு தெரியும். இங்கே கொட்டடி கொட்டடியோ அங்கான போடுமாங்க இல்லை. அப்புறம் அண்ணாக்களோட அம்மாக்களோட அவங்க நான் வெள்ளோடுதில்லை.
அது இப்போ அப்படி நடந்து 2-3 வருஷமா 2-3 வருஷம்னா நீங்கள் என்ன கல்யாணமே கட்டிடு இப்படி போன வருஷம் தான் போல எனக்கு போன வருஷத்து முதல் வருஷம் அண்ணன் நான் அதை கொஞ்சம் சரியான மெல்லிஸாக இருந்தேன் அது அப்படி தான் மெல்லிசிங்க அப்படின்னா நீங்கள் முதல் வருஷமாக இருக்கும் முதல் வருஷம் தான் போன வருஷம் தான் போயிருக்கோம் கட்டாயம் அது நல்லா இருக்கும் போட்டு ஃபுட்டில் ஆனால் என்னால் சாப்பிடலாம் சாப்பிடுங்க சாப்பிடலாம் பெருத்தமா எனக்கு இப்போ கூலாக என்ன குடிக்கும் நம்மள வரைக்கும் மாம்பழ ஜூஸ் கூலாக என்ன குடிக்கிற மாதிரி மாம்பழ ஜூஸ் அதாவது நீட்டாக சொல்லாம மாம்பழ ஜூஸ் மத்தியானத்துலேருந்து இருக்குது பட் கடைக்கு போத்தரம் இல்லாத பட்சத்தில் சரியா வாங்கி தரலாமா இப்போ நேரமும் போக முடியாது இப்போ சாப்பிட்டு உங்களுக்கு மாம்பழ ஜூஸ் தான் முதல்ல ஆகுது இல்லையா உண்மைக்குமே அப்பாடெல்லாம் நான் கொண்டு வந்து தெரியல நான் இதை சொல்லணும் பரவாயில்ல நான் சாப்பிட்றேன் தான் நான் பார்க்க தெரியுதா பரவாயில்ல இல்லையோ இல்லை எங்களுக்கு தெரியலன்னு சொல்லதான் தான் சொல்கிறேன் பரவாயில்லை உங்களுக்கு நல்லா இருக்கு மொத்தத்தில் சரியில்லை இல்லை உண்மையாக நல்லா இருக்கு சாப்பாடு முன்னாடி தெரியாது எனக்கு ஒன்றும் பார்க்கணும் இல்லை நானும் 2 கடலை போடத்தான் போகிறேன் ஏன் நான் மீனாக தான் கிடக்கு ரெண்டு காய்ச்சல் வந்துட்டோம் உங்களுக்கு இந்த கிளைமேட் பிரச்சனை என்ன வழியா கொஞ்சம் தெரியாது உண்மைக்குமே என்னண்டா எனக்கு மட்டும் இல்லை இங்கே எல்லாருக்கும் காய்ச்சல் அப்போ அதனால ஒன்றும் செய்யலாம் போயிட்டு என்ன செந்திரன் அக்காவுக்கு அக்காக்குன்ற அத்தானுக்கு சசினுக்கு சசியாக எல்லாரும் காய்ச்சல் அடுத்த எனக்கு உங்களோட ஃபோன் வருவாங்க போய் கட் பண்ணிட்டு வாங்க ஃபோனை கட் பண்ணிட்டு வாடா நம்ம ஃபோனை கட் பண்ணிட்டு வேற தண்ணி எப்படி நேர் வச்சுக்கிங்க சாரி குடிச்சேன் நான் அப்போ அப்படியே வச்சிருக்கேன் என்ன முட்டையை சாப்பிட்டுறீங்க புட்டை அப்படி வச்சுக்கிங்க காணும் எனக்கு காணுங்க உங்களுக்கு நல்லா இருக்கு காலமைக்கு குழம்புக்கு நல்லா எண்ணெய் தான் ஊற்றி வச்சுக்கோங்க இதே எண்ணெய் வேற தெரியுமா செந்துரன் பொரிச்சபடியா அதிண்ட எண்ணெயும் கறி எண்ணெயும் தானே சேர்றது இப்போ உங்களுக்கு எண்ணெயா கிடக்கு உண்மைக்குமே நாட்டு நிலைமை வேற வேற மோசமா போய் நிற்குது ஒரே தைப்புறந்தாண்டும் இல்லாம ஒரே மழை ஒரே காத்து ஒரே கடல் இருந்தா பயமா கிடக்கு கடல்ல போக பயமா கிடக்கு அவ்வளோ இடத்துக்கு தண்ணி எல்லாம் வந்துட்டா மூக்க கடல்ல ஃபுல்லா ரோட்டுக்கு தண்ணி வந்திருக்குமே நான் சில பேர் வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க அதே போல ஜெட்டி கடலும் அப்படித்தான் ஆனா கொட்டடி கடல்ல என்ன ஆபத்து இல்லைத்தான் கொட்டடி கடல் முதலாம் கல்லூரில் போட்டாச்சு என்ன ஏனண்டா அங்க மற்றது இந்த வருஷம் தான் இப்போ உங்களுக்கு அங்க விசேஷம் நிகழ்ச்சிகள் வைக்கிறேன்னு இருக்குறனமா பட் என்ன கடல் சூழ்நிலையால வைக்கிறனமா தெரியாது இப்போ கடலில் பிரச்சனையால சில நேரம் எல்லாம் பின் நிற்கலாம் அதுதானே ஏனண்டா அவ்வளோ தூரத்துக்கு நாட்டு நிலைமை சரியா மோசமா போயிட்டு ஆனா நான் ரெண்டே தான் இந்த சூட மீன் பொரிச்சு காய்ச்சினேன் என்ன செஞ்சுறேன் உங்களுக்கு காய்ச்சினான் இல்லையே இல்லை என்ன ரெண்டே தங்கட அத்தை இப்படித்தான் காய்ச்சிடவா பட் அதே மாதிரி நான் காய்ச்சி பார்த்தேன் உங்களோட மாமாண்ட வைஃப் உங்களோட அம்மான்னு சொல்ல மாட்டேன் உங்களோட அம்மா காய்ச்சிடவான்னு எனக்கு தெரியாது அம்மா காய்ச்சிக்காம காய்ச்சிட்டு இப்பதான் சாப்பிடுறது நான் சூட பெருசா சாப்பிடுறேன் கொஞ்சம் சரியான அலுவல்லாம் நம்மளுக்கு தெரியாது என்ன திருப்பியும் போன் அடிக்க செய்யல ஏன்னா அந்த கொஞ்சம் வேலையை கலெக்டர்கள் அப்படி என்ன அடிக்கடி போன் எல்லாம் வரலாம் அம்மாளுக்கு போன் வரலாம் ஒளிம்பி வழுக்கிட்டு போகலாம் பேசாம போன் ஆஃப் பண்ணிட்டு கிடக்கலாம் அப்படி நிறைய வேலை என்ன சில நேரம் வேலையா இருக்கு மடிச்சா தெரியும் நான் என்ன செய்யறேன் ஓ பண்ணிட்டு இருப்பீங்க ஓ பண்ணி நான் அப்படி வரும் சைலஞ்சில் வச்சுட்டு கிடக்கிறேன் ஒன்றும் செய்யல நிலைமை ஆனா வீடுகளை சொல்றோம் பார்த்துட்டு வர்றாங்க வீடுகளுக்கு நேரு அது சரியான பட் நீங்க போன் என்ன சத்தமா கிடக்கு நான் நினைச்சா சைலஞ்சில் வச்சுட்டு வருவோம்ண்டு மறந்துட்டீங்க சரி நானும் ஏதோ ஒரு பசிக்கு சாப்பிட்ட மாதிரி கிடக்கு பட் நான் நின்று முறுக்கா மாம்பழ ஜூஸ் குடிச்சா தான் தென்பா அழும்புவேன் அப்போ நாங்கள் என்ன செய்வோம் சாப்பிட்டோம் சாப்பிட்டீங்க விட்ட ஓப்புறீங்க போன் அடிக்கிற அளவில் அது அது இல்லை நெல்லையிலேருந்து
சாப்பிட்டு முடிக்காது. அதுதான் அப்போ கட் பண்ணி தான் சாப்பிடுங்களோ? அப்படி இல்லை, கட் பண்ண தான் உடனே வைக்கலாம். அப்படியா? உண்மைக்குமே அப்ப சாப்பாடு இல்லாம அப்படி நீங்க எல்லாம் சொல்லணும். பாக்கியது உறவு ஃபுல்லாக சாப்பிடுங்க. கறி கொஞ்சம் போடட்டு எல்லாம் காணுமே. நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் என்ன செய்வோம், வீடியோ எடிட் பண்ணிட்டு வீடியோ கொண்டு போட்டுட்டு வீடியோ அதில் எடிட் பண்ணி போட்டுட்டு பேச அப்போ உங்களை பார்த்துக்கணும். வீடியோவில் மொபைல் எப்போ வேண்டியா? உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நான் தினம் ஒரு நார்மலான வீடியோ தான் இருக்குமே. எனக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் வீடியோ போடக்கூடாதுன்ற ஒரு ரீசன்ல என்ன செஞ்சுறேன். என்னடா வீடியோ கட்டாயம் என்னென்றாலும் ஒன்று தெரிவிக்கணும்ன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. என்னடா உறவுகள் உண்மைக்குமே எங்களை நேசிச்சு பார்க்கணும். தொடர்ச்சியாக வீடியோ போட சொல்லி கொடுத்து கமெண்ட்ஸில் எல்லாரும் சொல்லி கொண்டு இருக்கணும். அவைகளுக்கு நாங்கள் வீடியோ நாங்கள் கண்டிப்பாக எலுமோ இல்லாதோ இன்னும் ஒரு பதிவு கொண்டு கண்டிப்பாக போட்டு ஒருமே செஞ்சுறேன். உண்மைக்குமே என்ன செய்யறது, காலமே என்ன பற்றி இந்த குழந்தையோட இருந்தீங்க. உங்களுக்கு 7,000 நான் என்னென்ன செஞ்சுட்டு போனாங்க. என்ன செஞ்சீங்க எனக்கு ஒரு வருஷம் எல்லாம் கூட்டினேன் பார்த்தீங்க. அதே தெரியாவாது பாமண்டு 7,000 இந்த முத்தம் எல்லாம் கூட்டிட்டு போனேன். புல்லா கூட்டிட்டு போயில என்ன புல்லா நான் எங்கண்ட இல்லை அப்படி அதெல்லாம் கூட்டி புல்லா எல்லாம் குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு தான் போனேன். என்ன செய்யலாண்டு அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நல்ல கதை நல்லது. சும்மா சொன்னேன். உண்மைக்குமே தெரியும் நான் செஞ்சுறேன். நீங்கள் எனக்கு எல்லா வேலையெல்லாம் செஞ்சாரு நீங்களாண்டு. அப்போ இதெல்லாம் சொல்லி நடுவில் சொல்லலாம் போயிட்டு எனக்கு அப்படிதான். மற்றது உண்மைக்குமே செஞ்சுறேன். காலையில் ஒழும்பே சாப்பாடு எல்லாம் வாங்கினேன் தந்துட்டு வீடு வாசல் எல்லாம் கூட்டி முத்தம் எல்லாம் கூட்டிட்டு போனவர். ஆனால் இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் செய்ய போயிட்டேன். எத்துக்கள் வேலை வேலைக்கு நேரம் போட்டு அவசர அவசரம் கூட்டி போட்டு போறேன். ஜெட்டு ஒரு கழுவி வைக்கிட்டான். அதே தெரியும் எனக்கு. உண்மைக்கு குளிருக்கு தண்ணிக்கு கை வைக்க எனக்கு அவ்வளோ குளிர் குளிச்சு அதை ஒன்றும் செய்ய நான் போயிட்டு இப்போ இந்த நான் தான் கழுவி நான் இருந்து. அப்போ சார் நாங்கள் நம்ம வீடியோ முடிப்போம். என்ன செஞ்சுறேன் அதை போய் முடிச்சுக்கிறோம். நானும் சாப்பாட்டை முடிக்க நீங்களும் வீடியோ. உண்மைக்குமே ஏதோ நோம்பலான பதிவு தான் ஏதோ சமாளித்து பாருங்க உறவுகளை. நாங்கள் இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம். பாய்.